காலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் வேத மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். நேஷனல் பைபிள் காலேஜ் வழியாக இந்த வான்வழி வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸுக்கு உங்களை அழைக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகள் இந்திய நேரப்படி காலை 5:30 மணி, காலை 6:30 மணி, காலை 7 மணி, மாலை 3:30 மணி, மாலை 5:30 மணி, இரவு 11:30 மணி ஆக வெவ்வேறு நேரங்களிலே வருகிறது. இவைகளை உங்கள் உள்ளூர் நேரத்துக்கு ஏற்றாற்போல நீங்கள் நேரத்தை சரிபார்த்து கொள்ளும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, தோழர்களே, உங்களுக்கு தேவை ஒரு முழு வேதாகமும், அதை படிப்பதற்காக எழுதுவதற்கு ஒரு புத்தகம், பேனா, இவைகளோடு நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் என்ற தலைப்பில் நாம் முதல்ல பைபிளை பற்றிய எல்லா தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நாம் எதை பற்றி பேசுகிறோம் என்பது நமக்கு விளங்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிளில் 66 புத்தகங்கள் இருக்குது. அதில் 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாடு, 27 புத்தகங்கள் புதிய ஏற்பாடு. இதை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு முதல்ல வேணும். இந்த 66 புத்தகத்துக்கும் வெளியே சில புத்தகங்கள் இருக்கிறதா என்றால் இல்லை. ஆக தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றையும், அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கும் வரப்போகிற நித்திய வாழ்க்கைக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையினாலே தந்தருளி இருக்கிறார் என்று ஏற்கனவே 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம படித்திருக்கிறோம். இந்த பைபிள் 5 முக்கிய தகவல்களை நமக்கு தருகிறது. முதலாவது, தேவனை பற்றிய ஒரு தகவலை நமக்கு தருகிறது. இரண்டாவது, மனிதனை பற்றிய ஒரு தகவலை தருகிறது. மூன்றாவது, மனிதனுடைய பாவத்தை குறித்த தகவலை நமக்கு தருகிறது. நான்காவது, சத்தியத்தை பற்றிய தகவலை நமக்கு தருகிறது. ஐந்தாவதாக, நித்தியம் என்ற நித்திய வாழ்வை பற்றிய ஒரு தகவலை நமக்கு தருகிறது. அப்போ இந்த 5 விஷயங்களையும் நம்ம தெளிவாக இந்த பைபிளை கொண்டு புரிந்து கொள்ள முடியும். அதாவது, டு நோ காட், டு நோ யுவர் செல்ஃப், டு நோ யுவர் சின், டு நோ த ட்ரூத், டு நோ த இட்டர்னிட்டி. இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டும். குறிப்பாக இந்தியா போன்ற ஒரு நாடு உலகத்திலேயே அதிகமான கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டில் 33 கோடி கடவுள்கள் இருக்கிறதாக நம்புகிறார்கள். ஒவ்வொரு தெரு முனையிலும் 1க்கு மேற்பட்ட சிறிய கோவில்கள், விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த கடவுள்கள் பற்றிய ஒரு பட்டியலை நாம் எடுக்கும்போது நமக்கு மயக்கமே வரும். அதில் ஆண், பெண், கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமா, மச்சான், சத்துருக்கள், போர்கள், இதெல்லாம் கூட ரொம்ப படிக்கிறோம். ஆனால் பைபிளை திறந்து படிக்கும்போது கடவுள் என்பவர் ஒரே ஒருவர் தான். இந்த தகவல் தான் நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17:23வது வசனம். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் இந்த பட்டணத்துக்குள்ளே போன போது அங்கே ஏராளமான கோவில்களும் விக்கிரகங்களும் இருந்தது. அங்கே ஒரு பலிபீடம் இருந்ததாம். அது மேலே எந்த ஒரு சிலையும் இல்லை. ஆனால் கீழே என்ன எழுதியிருந்ததான், அறியப்படாத கடவுளுக்கு, ஃபார் த அன்னோன் காட் என்று அங்கே எழுதியிருந்ததான். பவுலடியார் இதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். ஜனங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருக்கும் ஒரு சிலை வச்சிங்க, ஒரு சிலை இல்லாத ஒரு பலிபீடத்தை நான் பார்த்தேன். அதில் யாரை வைக்கணும் உங்களுக்கு தெரியல.
அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அவர் ஒருவர் தான். இவர் தான் நம்ம எல்லாம் உண்டாக்கினார். அவருக்குள்ள தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம். அவருடைய ஆட்சி தான் உலகத்தை ஆளுகிறது. இந்த தகவலை எல்லாம் இந்த 17ஆம் அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுகிறார். கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 24வது வசனம். உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின, கவனியுங்கள், தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களுக்கும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த 3 வசனத்தில் ஒரே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். அதனால மனிதன் போய் கைகளினால் கட்டப்பட்ட ஒரு கோவிலை அவருக்கு கொடுக்க முடியாது. அவர் அதற்குள் இருக்க முடியாது. இரண்டாவதாக சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறார். நமக்கு எல்லாவற்றையும் அவர் கொடுக்கும்போது அவருக்கு நாம உணவையும் உடையையும் ஒரு இடத்தையும் ஒரு அறையையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். மூன்றாவதாக என்ன சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுத்தவர் ஒரே இரத்தத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை பூமி எங்கும் இருக்கும்படி அவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த 3 வசனங்களும் நம்முடைய நெஞ்சில ஆழமாக பதிந்த ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். கடவுள்னா இப்படிதான் இருக்கணும். நம்ம நோய் நொடிகளுக்கு ஒரு நோய்க்கும் ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம். ஒரு நோய்க்கும் 2 மருந்துகளை வித்தியாசமாக வாங்கி சாப்பிட்றோம். அந்த மாதிரி கடவுள் டிபார்ட்மெண்ட் வாரியாக இருக்கிற ஒரு டாக்டர் மாதிரியோ பல்வேறு விதமான மருந்துகளைப் போலவோ நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. தேவன் ஒருவராக இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கருத்து, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 10 கட்டளைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓரேப் மலையில் கர்த்தர் கொடுத்தார். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் 2 கற்பலகைகளில் பதியப்பட்டதாக இருந்தது. அந்த 10 கமாண்ட்மெண்ட்டுடைய முதல் கமாண்ட்மெண்ட், முதல் கட்டளை உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். பாருங்கள், யாத்திரையாகமம் 20வது அதிகாரம் 2வது வசனம். உன்னை அடிமதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின, கவனிங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலர்களுக்கு அவர் சொல்கிறார், ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். சரி, என்ன புரிஞ்சுக்கணும்னா 450 வருஷம் அடிமையிலாக இருந்தீங்க இல்லையா, உங்களை விடுதலை பண்ணன கடவுள் நான் தான் அப்படின்றார். ஆக மனிதனுக்கு உதவி செய்கிறவராகவும் விடுதலை கொடுக்கிறவராகவும் ரட்சிப்பு தருகிறவராகவும் தேவனாகிய கடவுள் இருக்கிறார். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். அது என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டு பண்ண வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கும் வேண்டாம். இந்த இடத்துல தேவன் ஒருவர் என்று மட்டும் சொல்லாம வேற கடவுள் இருக்கிறார் என்று நீ தேடக்கூடாது. அப்படி ஒன்று இல்லை. நீ வானத்தில் இருக்கிற ஒரு சொரூபத்தையோ ஒரு உருவத்தையோ பூமியில நடமாடுகிற ஒரு மிருகத்தையோ அதனுடைய சொரூபத்தையோ நீ வணங்கக்கூடாது, செய்யக்கூடாது. நான் ஒருவரே கடவுள் என்று தெளிவாக அவர்களுக்கு சொல்லுகிறார். இப்போ நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்முடைய நாட்டை வானத்திலிருந்து பூமி வரைக்கும் மனிதர்கள் பார்க்கிற எல்லாவற்றையுமே கடவுளாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சூரியனை வணங்குகிறார்கள், சந்திரனை வணங்குகிறார்கள், நட்சத்திரங்களை வணங்குகிறார்கள், சிங்கம், யானை, புலி எல்லாவற்றையும் வணங்குறாங்க, பறவைகளை வணங்குறாங்க, பூச்சிகளை வணங்குறாங்க, எலிகளை வணங்குறாங்க, பாம்புகளை வணங்குறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் பைபிளை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா,
தேவன் ஒருவர் தான். காட் இஸ் ஒன். இதுதான் முதல் கருத்து. இரண்டாவது, மனிதனை பற்றிய ஒரு செய்தி. இப்போ மனிதனாகிய நாம் ஏதோ மேகத்திலிருந்து விழுந்து விட்ட மழை துளி அல்ல, அல்லது பூமியிலிருந்து முளைத்து விட்ட ஒரு காளான் இல்லை. தேவன் மனிதனை தமது சித்தத்தின்படி பூமியின் மண்ணினாலே அவனை உண்டாக்கினார் என்று நாம் படிக்கிறோம். இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். இந்த ஒரு வசனத்தில் மனிதன் தேவனுடைய சிருஷ்டியாக இருக்கிறான். Man is a created being. God created him out of the clay of the earth. பூமியின் மண்ணினாலே அவனை உண்டாக்கினார். சரி, உண்டாக்கின மனிதனுக்கு தேவன் தன்னுடைய சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இந்த தகவல் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். ஒவ்வொரு மனிதனும் ஆத்மாவாக இருக்கிறார். எவ்ரி மேன் இஸ் எ சோல். தேவன் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மாவை வைத்திருக்கிறார். இந்த ஆத்மா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் நாம் அவருடைய கரத்தின் கிரி என்பதையும் நமக்கு எப்போதும் ஞாபகப்படுத்துகிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த வசனத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவருக்குள்ள ஒரு திட்டம், ஒரு பிளான், ஒரு பர்பஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் ஆத்மாவாக இருக்கிறான். இந்த ஆத்மா 2 அடையாளங்களை காட்டுகிறதாம். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். The likeness of God, the image of God. அதனால தான் சகோதரர்களே பாருங்க, வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கினார். தேவன் நினைச்சா அந்த வானத்தை பூமியும் ஒரே நொடியில சாம்பலாக மாற்றிவிட முடியும். மனிதன் பாருங்க, வீட்டை கட்டுகிறான், அதுக்குள்ள எல்லா வசதியும் அவன் வைத்துக் கொள்றான். அதே மனுஷன் அவன் நினைச்சான்னா அந்த வீட்டை ஒரே நாளில் தீ கொளுத்தி போட்டுடலாம். தேவனால உலகத்தில் எல்லாரிடத்திலும் அன்பு கூற முடியும், மனுஷனால தன்னுடைய குடும்பத்தினிடத்தில் அன்பு கூற முடியும். எத்தனையோ காரியங்கள் அதே மாதிரி சொல்ல முடியும். அதாவது God cannot be compared, but man is a limited being. ஆனால் அந்த தேவனுடைய குணாதிசயம், தன்மை மனிதனிடத்தில் இருக்குது. இப்போ God is a creator of the universe. Man can create his own house, his family. இல்லையா? God loves all. Man loves his family. அப்போ தேவனுடைய சாயலும் தேவனுடைய தன்மையும், அவருடைய சாயலும் அவருடைய ரூபமும் நமக்குள் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இப்போ மனிதர்களாகிய நாம் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் ஆவியிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:26, ஆதியாகமம் 2:7 இதை நம்ம படிச்சிட்டோம். ஆனால் இந்த மனிதனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு போக்கு இருக்கிறது. முதல் மனிதன் ஆதாம் பாவம் செய்து தேவனுடைய சாயலை எழுந்தது போல நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்ததுனால நம்முடைய குணம் மாறிவிட்டது. நம்ம நினைக்கிறது ஒன்று, நாம் செய்கிறது ஒன்று. அந்த மாதிரி நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்போ மனிதர்களாகி நாம் ராக்கெட்டு ஏவலாம், விமானத்தில் பயணம் பண்ணலாம், நீர்மூழ்கி கப்பலில் கடல் ஆழத்தில் போகலாம், இந்த உலகத்தில் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் உங்கள் மனசை கட்டுப்படுத்த நம்மளால் முடியல. நல்லது கெட்டதிலிருந்து நம்மளால் விலக முடியல. நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நம்மளால் முடியல, தீமையை தான் நம்ம செய்கிறோம். இந்த குணாதிசயத்தை மாற்றிக்கொள்ள மனிதனால் முடியல. இதை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். ரோமர் 7வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்கள். நிர்பந்தமான மனுஷன் நான்,
இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இதுதான் மனிதனுடைய நிலை. இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் மனிதனை அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய ஆவியில உண்டாக்கினார். இந்த மனிதன் நல்லது செய்யணும்னு போனா கெட்டது தான் செய்யறான். இப்படி ஒரு குணம் அவனுக்கு உருவாயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, மனிதன் ஒரு மரணத்தை சுமந்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சீங்க, நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தம்னா என்ன அர்த்தம்? சில சமயங்களில் வாசலில் நின்றுட்டு இருக்கும் போது தெரியாமல் குழந்தை ஓடி கதவை மூடிடும். அப்போ நம்முடைய விரல் மாட்டிக்கும். குழந்தைகிட்ட கதவை மூடாதுன்னு சொன்னால் அதுக்கு தெரியாது, கதவை திறன்னு சொன்னாலும் அதுக்கு தெரியாது. மூடுவதும் திறப்பதும் தெரியாத ஒரு குழந்தை இன்னும் வலுவாக டோரை மூடுமே தவிர நீங்கள் கையை வெளியே எடுக்க முடியாமல் நசுங்கிப்படும். இதுதான் நிர்பந்தம்ன்றது. ஒரு ஆள் காட்டுக்கு போயிருந்தான். அவன் காட்டில் தற்செயலாக ஒரு புலியை எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று. அது ஒரு பெரிய ஆண் புலி. அவனை துரத்த ஆரம்பித்தது. தப்புவதற்கே வழி இல்லை. கடைசியில் என்ன பண்ணான்? ஒரு மரத்து மேலே ஏறிட்டான். புலியும் மரத்து மேலே ஏற கொஞ்சம் முயற்சி பண்ணுது. அந்த மரத்தின் அடியில் உருவிட்டு நிற்கிது. மனிதன் மேலே மேலே ஏற ஆரம்பித்தான். காரணம், அந்த புலியும் மேலே ஏறி வந்துருமோன்னு ஒரு பயம் அவனுக்கு. மேலே ஏறிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது. உசுர ஒரு சத்தம் கேட்குது. என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி தலை நிமிர்ந்து பார்த்தா பயங்கரமான ஒரு கருநாகம் கீழே இறங்கி வருது. இந்த மனிதன் மேலவும் ஏற முடியாது, கீழவும் இறங்க முடியாது. மேலேயும் மரணம், கீழையும் மரணம். இந்த மனிதனை என்ன நம்ம சொல்றது? நிர்பந்தமான மனிதன், ரிச்சர்ட் மேன். இந்த மனிதன் தான். இப்படிதான் எல்லா மனிதர்களும் நம்முடைய வாழ்க்கையில நல்லது செய்ய வேண்டிய இடத்துல கெட்டதை செய்கிறோம், ஞானமா நடக்க வேண்டிய இடத்துல முட்டாள்தனமா நடக்கிறோம், அன்பு கூற வேண்டிய இடத்துல தீமை செய்து விடுகிறோம். நமக்குள்ள மரணம் வாசமா இருக்கிறது. மூன்றாவதாக, நமக்கு பாவம் என்றால் என்ன என்று இந்த புத்தகத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். உதாரணமாக ஒரு கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்த்தா நமக்கு நம்முடைய முகம் தெளிவாக தெரியும். நம்ம தாடி வச்சிருக்கிறோமா, எப்படி ஷேவ் பண்ணணும் எல்லாம் நமக்கு தெரியுது இல்லையா? ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் கூட தெரியும் இல்லையா? இப்போ கண்ணாடி நம்முடைய முகத்தை பிரதிபலிக்கிற மாதிரி பைபிளை படிக்கிற ஆள் ஒன்று தெரிஞ்சுக்கிறான். அது என்ன தெரியுமா? மனிதன் பாவமாய் இருக்கிறார், பாவத்துக்குள்ளாக இருக்கிறார், பாவ வழியிலே நடக்கிறார், பாவம் அவனுடைய வாழ்க்கையில பெருகி இருக்கிறது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்றாங்க. அதனால தான் இந்த பைபிள் பக்கமே சாத்தான் வரமாட்டான், பைபிள் பக்கமே சாத்தானுடைய பிள்ளைகள் வரமாட்டாங்க. ஏன்னா when you are reading the Bible, it will expose your sin. நீங்கள் பைபிளை படிச்சாவே பாவம் என்ற ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அதனால தான் ஒரு பழைய பாடல் உண்டு, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற உமது குமாரனை எனக்காக தந்தீர் என்று. நான் ஒரு பாவி என்பதை வேதாகமம் எனக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 17வது வசனம், ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ மனிதன் இந்த பைபிள் எடுத்து படிக்கும்போது தன்னுடைய பாவத்திற்கான காரணத்தை கண்டுபிடித்து விடுகிறான். ஏன் இந்த மாதிரி நடக்கிற, ஏன் எனக்குள்ள அநீதி இருக்கிறது, ஏன் இந்த துர்புத்தி இருக்கிறது, ஏன் இந்த வேசிதனம் உபச்சாரம் இருக்கிறது, ஏன் இந்த கொடுமை கொலை இருக்கிறது, ஏன் இந்த பொய்யும் புரட்டும் இருக்கிறது என்று ஆராயும் போது எனக்குள்ள பாவம் வாசமா இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 20வது வசனம், அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்யும் விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டாக்குகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நல்லது செய்யணும்னு நம்ம விரும்புவோம், நல்லது பேசணும்னு நம்ம விரும்புவோம், நல்லவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். முடியாது, யாராலையும் முடியாது.
அதனால இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நமக்குள் வாசமா இருக்கிற பாவம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பாவத்தின் சம்பளம், வேலை செய்தோம்னா ஒரு மாதத்துல நமக்கு சம்பளம் கிடைக்குது இல்லையா, சேலரி பேமெண்ட் கிடைக்குது இல்லையா, பாவத்துக்கான ஒரு சம்பளம் மரணம் என்று போட்டிருக்கு. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். ஆகவே பாவம் மனிதனை கொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாவ பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய யாரோ ஒருவர் நமக்கு தேவையா இருக்கிறார். அந்த யார் அவர் என்பதை தான் இந்த பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. ஆக தேவனை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மனிதனாகிய நான் யார் என்று என்னை தெரிந்து கொண்டேன். பாவம் என்னை எப்படி கட்டி ஆளுகிறது, எப்படி என்னை கட்டாயப்படுத்துகிறது, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவனாக என்னை மாற்றுகிறது, என்னிடத்துல எந்த ஒரு நன்மை இல்லாமல் போகும்படி செய்கிறது. இதைதான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. மனுஷன் ஆசைப்படுறான், நல்லா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஆனா முடியல, யாராலும் முடியாது. இந்த ஒரு சூழல்ல தான் இயேசு மனிதனாக வந்தார். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடலால கெட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தானோ அந்த மனிதனுடைய பேர் ஆதாம். அவன் மூலமாக எல்லாருக்கும் இந்த பாவமும் மரணமும் தொடர்ந்து வர ஆரம்பித்தது. எப்படி ஒரு மரத்துல ஒரு காய் முதல்ல வந்தா பிறகு நூற்றுக்கணக்கான காய்கள் வந்தாலும் ஒரே சுவையாக தான் இருக்கும். அது மாதிரி எல்லா மனிதர்கள் மேலும் மரணம் வந்தது. எல்லா மனிதர்களும் பாவம் செய்தார்கள். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்து போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. ஒரு மனுஷனாலே பாவம், அதை தொடர்ந்து மரணம் உலகத்திலே பிரவேசித்தது. ஆதாம் வழியாக இது உலகத்திலே வந்தது. இப்போ அந்த ஆதாமின் குடும்பத்தில் பிறந்தவங்க தான் இன்னைய தேதியில பூமியில 700 கோடி மக்கள் இருக்காங்க. நம்ம எல்லாரும் ஆதாமனுடைய உடல் வழியாக வந்தவங்க தான். ஆகவே நம் மீது மரணம் வாசமா இருக்கு. பாவம் செய்து அதற்குள்ளே நாம் மரித்தவர்களாகவும் இருக்கிறோம். ஆக பாவமும் மரணமும் ஆதாம் வழியாக வந்தது. இதை எடுத்து போடுவதற்காகத்தான் தேவன் தமது சொந்த குமாரனை மனிதனாக அனுப்பினார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். கவனமா படிங்க, அதை பேனாவில் சுழியிடுங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, ஒருவனுடைய மீறுதல், ஆதாமுடைய மீறுதலால மரணம் நம்மை ஆளுகிறதாம். கிருபையும் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகவே தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தபோது அவர் மூலமாக விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அவனுடைய பாவங்களை மன்னிப்பாக வழங்கி மரணத்தை விட்டு வாழும் உரிமையை தேவன் மனிதனுக்கு கொடுக்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம். இந்த சத்தியத்தை படிப்பதற்காகத்தான் நாம் பைபிளை எடுத்துக்கொள்கிறோம். கவனியுங்கள், ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அதாவது ஆதாமனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதன் மூலமாக மரணம் வந்தது, பாவமும் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவர் ஒரு மனிதனாக வந்தார்.
அவர் மூலமாக கிருபையும் சத்தியமும் மீட்பு நமக்கு வந்தது. ஆக இந்த இரண்டாவது மனிதனாக வந்த இயேசுவின் மூலம் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் பைபிளுடைய போதனை, இதுதான் பைபிளுடைய சத்தியம். இப்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் அந்த சத்தியம். அதாவது கிருபையும் பாவ மன்னிப்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லா மனுஷருக்கும் உண்டாயிருக்கிறது. ஒரே மனுஷனால பாவமும் மரணம் வந்தது. இரண்டாவது மனுஷனாகி இயேசுவின் மூலம் கிருபையும் சத்தியமும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த சத்தியம் நம்மை பாவம் மரணத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவின் இடத்தில் வாரான் என்று சொல்கிறார். இதனால்தான் சத்தியம் என்ற என்னது, சத்தியம் என்றால் என்ன என்ற அந்த கருத்தை நம்ம விளங்கிக்கிறோம். ஐந்தாவதாக, நம்முடைய வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிற இடுகாடோடு முடிகிறதாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க. பொதுவாக people think they are going to be ended in that burial ground. burial ground வந்து எண்டு கிடையாது, அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதை பைபிள் போதிக்கிறது. பைபிள் teaches a life after death. பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, கவனிங்கள், நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு போதிக்கிறேன், என்னுடைய வார்த்தையை தான் கேட்குறீங்க, நல்லது. ஆனால் அதை விட நான் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்போ வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம், எவ்வளோ சந்தேகம் வந்தாலும் திரும்ப திரும்ப படிச்சுக்கலாம். அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் தேவன் வார்த்தைகளால் நமக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துட்ருக்கார். இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இட் இஸ் ரிட்டன் ஃபார் யூ. எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை விசுவாசிக்க யாவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு என்பதை பைபிள் போதிக்கிறது. அதனால தான் யோவான் 3:16 படிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். Why God loved so much? So that you may have eternal life. For God so loved the world, and he gave his only begotten Son, and whosoever believeth on him should not perish but have eternal life. ஆகவே என் அன்பு வேத மாணவர்களே, இன்றைக்கு நம்ம 5 காரியங்களை கவனிச்சோம். ஒன்று, தேவன் ஒருவர் என்று நம்ம கவனிச்சோம். இரண்டாவது, மனிதன் யார் என்பதை நம்ம கவனிச்சோம். மூன்றாவது, பாவம் எப்படி, எதனால் என்று நாம் கவனிச்சோம். நான்காவதாக, எது சத்தியம், எது நம்மை விடுதலையாக்குறது என்பதை நம்ம கவனிச்சோம். கடைசியாக வாக்குத்தத்தமாக நமக்கு நித்திய ஜீவன் அருளப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொண்டோம். காட், மேன், சின், ட்ரூத் அண்ட் இட்டர்னிட்டி. இந்த 5 விஷயங்களும் அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. நல்லது நண்பர்களே, வேத மாணவர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை அடுத்த வகுப்பில் நம்ம கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளில் தேவன், மனிதன், பாவம், சத்தியம், நித்தியம் இவைகளை குறித்து சில வசனங்களை கொண்டு மிகவும் நன்றாக படித்திருக்கிறோம். இதை உணர்ந்து கொள்ளும்படியான மனதை எங்களுக்கு தாரும். உமது ஆசீர்வாதத்தாலே எங்களை நிரப்பும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு வேண்டிய சுக நலத்தை தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000,
செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?